ஹலோ எவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து 12th முடிச்சுட்டு வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும். ஸோ சில பேர் வந்து இப்போ பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பிஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபார்ம்னா என்ன, அது முடிச்சுட்டு என்ன ஸ்கோப் இருக்குது, முடிச்சா என்ன சேலரி கிடைக்கும், ஸோ படிக்கும்போது எவ்வளோ செலவாகும், ஸோ எந்தெந்த காலேஜ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம், ஸோ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஃபார்ம். பிஃபார்ம்னா வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கோர்ஸ். ஸோ இது வந்து ஃபார்மசி ஃபீல்டை பற்றி படிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம். இப்போ வந்து செம் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு 2 செம் இருக்கும். ஸோ 4th இயர் வரையும் உங்களுக்கு வந்து 7 செம்மு, 8th செம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஸோ இப்படி தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி ஃபஸ்ட் இயர்லேருந்து சொல்கிறேன். ஸோ அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி படிப்பீங்க, அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 4 இயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரி வந்து வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு வந்து அப்படியே ஸ்டேஜாக போகும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் ஒரு ட்ரக்கை எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க, ஒரு மருந்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் வந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு வந்து ஃபார்மகாலஜி அப்படின்னு படிப்பீங்க. ஸோ ஃபார்மகாலஜினா காலேஜில் ஸ்டடி ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஃபார்மகாலஜினா ஸ்டடி ஆஃப் மெடிசின்ஸ். ஸோ அந்த சிந்தசிஸ் பண்ண மெடிசின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எதில் பார்ப்பீங்கன்னா ஃபார்மகாலஜியில் வந்து படிப்பீங்க. ஸோ அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து அப்படியே வந்து நம்ம ஃபார்மகாலஜி போகும். ஸோ இங்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படியே மெடிசனல் கெமிஸ்ட்ரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த மருந்தை எப்படி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபார்முலேஷன்னா இப்போ வந்து பேராசிட்டமல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டேப்லெட்டாகவும் இருக்கும், சிரப்பாகவும் இருக்கும், இன்ஜெக்ஷனாகவும் இருக்கும், சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷன் இருக்கும். ஸோ அது இல்லாமல் சப்போஸ்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும். அதாவது மருந்து ஒன்று, பட் அது நம்ம எடுத்துக்கொள்கிற விதம் வந்து நிறைய விதத்தில் எடுத்துப்போம். டேப்லெட்டாக எடுத்துப்போம், சிரப்பாக எடுத்துப்போம், இன்ஜெக்ஷன் எடுத்துப்போம். ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கிற ட்ரக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிப்படியாக அப்படியே படிப்பீங்க. ஸோ மேஜராக வந்து இந்த 3 சப்ஜெக்ட் தான். அதாவது நம்ம உடம்பை பற்றி படிப்போம், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. நம்ம உடம்புல அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத படிப்போம், அது வந்து ஃபார்மகாலஜி. ஸோ இந்த மருந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது தான் வந்து மெடிசனல் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த மருந்து வந்து என்னென்ன ஃபார்முலேஷனில் உருவாக்கலாம். ஸோ இப்போ ராவ ஒரு கெமிக்கல் இருக்குன்னா அதுதான் மெடிசனல் கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த கெமிக்கலை வந்து நம்ம உட்கொள்றதுக்கு தேவையான அந்த பண்புகள்லாம் செலுத்தி அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, ஃபார்மகாக்னசி. ஸோ ஃபார்மகாக்னசி அப்படின்னா என்னென்னா, செடிகள்ல இருந்து மருந்து என்னென்ன இருக்குது. ஸோ நேச்சுரல் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேச்சுரல் பிளான்ட்ஸ்ல இருந்து என்னென்ன மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னசி. ஸோ இதுதான் மேஜரான 4 சப்ஜெக்ட்டு. ஸோ இதை தவிர்த்து வந்து அது கூட வந்து மைனர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். மைக்ரோபயாலஜிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்பென்சிங் ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அப்படி படிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு டிஸ்பென்சிங் ஃபார்மசி படிப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்பிருடன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அதாவது லாவை பற்றி படிக்கிறது. ஒரு மருந்து விற்கணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் தேவை, ஸோ ஒரு கடை வைக்கணும் என்னென்ன ரூல்ஸ் தேவை, ஸோ அதை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி லாவும் படிப்பீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்து படிக்குவீங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அனாட்டமி ஃபிசியாலஜிலேருந்து ஃபார்மகாலஜி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகாக்னசி. ஸோ இது 4 தான் மேஜர். இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்பென்சிங் ஃபார்மசி, அதுக்கப்புறம் லா சொன்ன ஜூரிஸ்பிருடன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ரெப்பாக போனீங்கன்னா ஸோ அங்கே எப்படி என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, ஸோ அப்படின்றத வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பயோஸ்டாட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைனர் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து அதனுடைய சிலபஸ். ஸோ பிஃபார்மோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து 4 இயர்ஸ் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி நல்லா வந்தால் இந்த கோர்ஸை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி நல்லா வரும்போது இந்த கோர்ஸை எடுத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு மருந்தை வந்து புதுசாக உருவாக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு நோய்க்கா
இல்லை ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று, ஒரு நோய் இருக்கும், அந்த நோய்க்கான மருந்தை நாம் கண்டுபிடிப்போம். இல்லைனா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இது எந்த நோய்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேஜராக வந்து மருந்து கண்டுபிடிக்கிறது வந்து இந்த 2 மெத்தட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாலேஜ் நிறையவே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயரில் வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களால் வந்து ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பிஃபார்ம் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய என்னென்ன காலேஜஸ் இருக்குது. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஸ்கோப் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மருந்து எப்படி வேலை செய்யணும்னு படிப்பீங்க, மருந்து எப்படி உருவாக்குறாங்கன்னு படிப்பீங்க, அதான் ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ அந்த மருந்தை எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது, ஸோ கெமிக்கலாக எப்படி, ஏன்னா நம்ம அலோபதிக் தான் படிப்போம். ஸோ அப்போ கெமிக்கலாக வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு கெமிக்கலை வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு மருந்தை எப்படி உருவாக்குறது அப்படின்றத வந்து மெடிசன் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியே இந்த என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அது அப்படியே இண்டஸ்ட்ரியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படியே இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது அங்கே வந்து நீங்கள் இப்போ ஃபார்மசூட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா ஸோ அந்த ஃபார்முலேஷன் தரலாம், டேப்லெட் எப்படி உருவாக்கலாம், ஒரு கேப்சூல் எப்படி உருவாக்கலாம், அந்த டியூப் மாத்திரன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எப்படி உருவாக்கலாம், சிரப் எப்படி, இன்ஜெக்ஷன் எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஜாப். அதாவது நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போது நம்ம மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமானா அதுவும் வைக்கலாம். ஸோ நீங்கள் பிஃபார்ம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து நினச்சா வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். அதாவது ரீட்டைல் ஸ்டோரோ இல்லை ஹோல்சேல் ஸ்டோரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கலாம். இல்லை இண்டஸ்ட்ரி போகலான்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி போயிட்டு பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஐடியில் போகலாம் அப்படின்னா கூட ஐடியிலையும் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே ஸ்கோப் இருக்கும். ஸோ பிஃபார்ம் முடிச்சுட்டு ஐடி அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்கிரைபிங், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஐடிலையும் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரக் வந்து நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிங்கன்னா அப்ரூவல்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ மருந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் அதாவது உங்களுக்கு வந்து லிமிட்டடே கிடையாது. ஸோ பிஃபார்ம் முடிச்சா இந்த வேலை தான் செய்யலாம் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. நிறைய வேலை இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, அப்புறம் ரிசர்ச்சு, ஸோ அப்புறம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸு, அது இல்லாமல் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்ற சொல்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சேலரி மேபி டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து சேலரி மே டிஃபர் ஆகும். ஆனால் வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்றது சொல்கிற அளவுக்கு வந்து நிலைமை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த வேலையுமே கிடைக்கலாம். ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வேலை செய்யலாம், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வேலை வந்து இருக்குது. இந்த வேலை கிடைக்கலன்னா வேறு வேலை செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கோப் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பிஃபார்ம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸ், பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகள் கொண்ட ஒரு கோர்ஸ் இது. இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் இது ப்ரொவைட்டில். நெக்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஃபார்ம் முடிச்சிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வேலை பார்க்க முடியும். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மசிஸ்ட் மருந்து எடுத்து கொடுப்பாங்க, அந்த வேலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிஃபார்ம் எலிஜிபிள், பிஃபார்ம் எலிஜிபிள், ஃபார்ம் டி எலிஜிபிள். ஸோ இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம், டிஃபார்ம்னா என்ன, பிஃபார்ம்னா என்ன, ஃபார்ம் டினா என்ன, ஸோ எது படித்தா வந்து என்ன வேலை இருக்குன்னு நான் வந்து தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிஃபார்ம் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வந்து வேலை செய்யலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல்லே நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் லெவலில் நடக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அது வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, எம்ஆர்பி அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும். ஸோ அதில் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வேலை செய்ய முடியும். அதாவது ஃபார்மசிஸ்ட்னால் வந்து மருந்து எடுத்து கொடுக்குற வேலை. ஸோ இது ஃபார்மசிஸ்ட்டாக வந்து வேலை செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸோ ரயில்வே ஃபார்மசிஸ்ட், ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்மசிஸ்ட் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் இஸ்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்பி, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி எம்ஆர்பியோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் செக்டரில் பேசிக் லெவல் வந்து ஃபார்மசிஸ்ட் ஜாப் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கஸ்டமர்லாம் சீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்போது ஒரு மருந்து வந்து இல்லை போதைப் பொருள் மருந்து ஏதாச்சும் ஒன்று சீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லிமிடெட் வேகன்சிஸ் தான் வரும். ஸோ பட் அதுக்கும் ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஜாபும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இது வந்து சென்ட்ரல் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்.
அனாலிசிஸ் போஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற எக்ஸாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஸோ பட் அந்த ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அந்த மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கல் ஷாப்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், ஒரு ஏசி இருக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஒரு அந்த ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் அங்கே வந்து, அதாவது மருந்து படித்தவர் தான் அங்கே மருந்து விற்கிறாரா அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு ஜாப். ஸோ இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து சென்ட்ரல் லெவலையும் இருக்குது, ஸ்டேட் லெவலையும் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட் லெவல்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது உங்களுடைய வேலை என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை இருக்கும். ஸோ இது நேமே வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர். ஸோ இது ஒன்று. அது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் போஸ்ட். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரக்கை உருவாக்குறாங்க இல்லையா, மேனுஃபேக்சர் வச்சு உருவாக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்டோட, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுத்துலையுமே வந்து நிறைய ஸ்கோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நான் ஃபாரின் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு இப்போது நீங்கள் வந்து பிஃபார்ம் நீங்கள் முடிச்சிங்கன்னா, நீங்கள் அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து அதாவது பிசிஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் போயிட்டு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது நீங்கள் டிகிரி வாங்குறது வேறு, அந்த டிகிரியை வச்சு இந்த ஃபார்மசி நான் முடிச்சுட்டேன், நான் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்து அது சர்டிஃபிகேட் வந்து வேறு. ஸோ இப்போ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து வைக்கலாம், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம். ஸோ எங்கே போனாலும் அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபாரினில் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகுனா அந்த ஃபாரினில் இருக்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பிஃபார்ம் நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபாரின் எக்ஸாம், இப்போ நீங்கள் துபாய் போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை வந்து இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இப்போ வந்து யூஎஸ் போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, கனடா போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆஸ்திரேலியா போனால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஸோ நீங்கள் பிஃபார்ம் டிகிரியை வச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். அப்படி எழுதும்போது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியில் போயிட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிஃபார்மோட ஸ்கோப்ஸு. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 15,000 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக இருக்குது. ஸோ 12 to 15,000 ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா இந்த 12 to 15,000 வந்து பேசிக் பேவாக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் போகும்போது அதே சேலரி தான் வந்து இருக்குது. சேம் 12 to 15,000 ஒரு பிஃபார்ம் ஹோல்டருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேலரி இருக்கும். இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருஷத்துலேயே உங்களுடைய சேலரி வந்து டபுள் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லேருந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்கோப் வந்து பிஃபார்ம் வந்து இருக்குது. இதே நீங்கள் ஃபாரினில் போயிட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அங்கே சேலரி வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 lakh. ஸோ 80,000 வந்து 1 lakh ஆவரேஜ் சொல்லலாம். ஸோ ஆவரேஜாக வந்து 1 lakh வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி நான் மினிமம் சொல்கிறேன். இப்போ துபாய்னா 1 lakh, அதே நீங்கள் வந்து யூஎஸ் போனீங்கன்னா 5 lakh per month வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா போனால் வந்து 5 to 8 lakh per month வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும், பட் சேலரி வந்து அங்கே நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். இதே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 40 to 50,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு 40 to 50,000. இதே ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து சேலரி வந்து இருக்குது. ஸோ ஸ்கோப் அண்ட் சேலரி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து காலேஜஸ் வந்து மொத்தமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 84 காலேஜஸ் வந்து இப்போ வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து கவர்மெண்ட் காலேஜ். அந்த 4 கவர்மெண்ட் காலேஜில் 2 மட்டும் தான் வந்து பிஃபார்முக்கு இருக்குது. ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னும் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். மிச்சம் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே வந்து டிஃபார்ம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் மொத்தமே 4 தான் வந்து ஃபார்மசி காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 2 தான் வந்து பிஃபார்முக்கு இருக்குது. ஸோ நல்லா வந்து கட் ஆஃப் எடுத்திங்கன்னா இங்கே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து பிஃபார்ம் படிக்கலாம். ஸோ இது வந்து காலேஜ். ஸோ ப்ரைவேட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களுக்கு காலேஜ் இருக்குது. நான் வந்து ஃபேமஸான காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் எந்த ஒரு காலேஜில் படித்தாலும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் காலேஜோட என்வரான்மெண்ட்டும் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னு சொல்லலாம், அங்கே வந்து ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு நல்ல லேப் செட்டப் இருக்கலாம், உங்களுடைய ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய சப்போர்ட் இருக்கலாம். சின்ன காலேஜில் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் போயிட்டு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இம்பாக்ட் பண்ணோம். பட் வந்து நீங்கள் சின்ன காலேஜ் சூஸ் பண்ணாலையும் அதை வந்து நல்லா ஷைன் பண்ணலாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா. ஸோ காலேஜ் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து
1.5 லேக்லேருந்து 3 லேக் வரையும் ஆவரேஜாக இப்போ இருக்குது. ஸோ மினிமம் 1.5 லேக் பர் இயருக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறேன். 1.5 லேக் வந்து மினிமம் வந்து இப்போது காலகட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 2015 வந்து பண்ணேன். ஸோ அப்போ வந்து படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 80,000 நான் வந்து பே பண்ணி படித்தேன். ஸோ அப்போவே வந்து 1 லேக் பண்ணுற காலேஜ்லாம் இருந்துச்சு, 2 லேக் ஃபீஸ் கேட்ட காலேஜ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டொனேஷன்ஸ் எல்லாம் ஒரு சில காலேஜில் கேட்பாங்க, ஒரு சில காலேஜில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பிஃபார்ம் படிக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 1.5 லேக் பர் இயருக்கு உங்களால் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து பே பண்ணுறது வந்து தைரியமாக வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து ஒரு பிஃபார்ம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 இயரில் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் அதை செலவு பண்ணுறது வந்து 2 to 3 இயரில் வந்து நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இதே நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா வந்து அதை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு நல்ல கோர்ஸ் தான், தைரியமாக வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் கிடைச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு வருஷத்துக்கே 10,000 ரூபா கூட தாண்டாது அங்கே செலவாகிறது. ஹாஸ்டல் ஃபீஸு, அந்த நீங்கள் சாப்பிட்ற ஃபீஸ் இது மட்டும் தான் இருக்குமே தவிர டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்காது. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து 1 லேக்லேருந்து 1.5 லேக் வந்து பெர் இயருக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜில் இது, கவர்மெண்ட் காலேஜில் இது. பட் ஹையஸ்டாக லெவலில் உங்களுக்கு 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் வாங்குகிற காலேஜஸும் இருக்குது. அதாவது சேம் பிஃபார்ம் கோர்ஸுக்கு 3 லேக்ஸ் வாங்குகிற காலேஜஸும் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே அது லொக்கேட் இருக்கிற சிட்டியை பொறுத்து ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ ஆல் அபவுட் இதுதான் வந்து பிஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து பர்சனலாக எனக்கு இந்த காலேஜ் தெரியும், அதில் சேரலாமா வேணாவா, இல்லை எந்த காலேஜில் வந்து சேரலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த காலேஜ், எந்த ஃபார்மசி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலையும் கண்டிப்பாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், உடனே நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தமிழ்நாட்டில் எந்த ஃபார்மசி காலேஜில் ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக என்கிட்ட சஜஷன் கேளுங்க. நான் வந்து இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் அதுக்கான கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நான் மெயில் தரேன், பர்சனலாக கேட்கறனாலே பர்சனலாக கேளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாராச்சும் பிஃபார்ம் படிக்கிறாங்க, பட் அது குழப்பமாக இருக்குது, படிக்கலாமா வேண்டாமா, நம்மளால் படிக்க முடியுமா முடியாதா, ஸோ கெமிஸ்ட்ரிக்குன்னு பயமுறுத்துறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வருமா வராதா, இது நிறைய பேர் டவுட் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்மா ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.